குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துடலாம். இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான் இருந்தது. நான் ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக நம்ம நிஃப்டி 50 கண்டிப்பாக ஒரு கேப் அப் ஓப்பனிங் இருக்கும். ஆனால் காலையில் நான் மார்க்கெட்டை செக் பண்ணும்போது கிஃப்ட் நிஃப்டி வந்து அந்த லோவையே தொட்டான். காலையில் ஓப்பன் ஆகும் போதே லாஸ்ட்டு ஃப்ரைடே இந்த லோவையே தொட்டுட்டு அங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட்டு அங்கேருந்து ரெக்கவரி ஆச்சு. அப்போது நான் சொன்னது அட்லீஸ்ட் ஒரு 150லேருந்து 200க்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். 119 110 பாயிண்ட்டோ கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு நிஃப்டி 50. ஸோ ஆல்ரெடி இதை ஹோல்ட் பண்ணவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி எக்கச்சக்க பேர் கால் பண்ணியிருந்தாங்க. சார், நான் இந்த மாதிரி நிஃப்டி 50ல் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன், கால் சைடில் கேப் அப் கிடைக்குமா, கேப் அப் கிடைக்குமா, கேப் அப் கிடைக்குமா. 9 பேருங்க இன்றைக்கி காலங்கத்தாலேயே ஃபோன் பண்ணி கண்டிப்பாக கேப் அப்பில் தாங்க ஓப்பன் ஆகும். ஆனால் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் சடார்னு கீழே வர்றதுக்கு தான் வாய்ப்பு. ஏன்னா அது ஓப்பன் ஆகிற இடமே வந்து ஒரு ரெசிஸ்டண்ட்டில் தான் போய் தொடும். இந்த ரெசிஸ்டண்ட்டு நான் ஆல்ரெடி இங்கே போட்டிருந்த ரெசிஸ்டண்ட்டை தொட்டுட்டு கண்டிப்பாக ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும்னு தான் சொன்னேன். கரெக்டாக வந்தான். நம்ம சொன்ன மாதிரியே 25,626 வரையும் கீழே வந்துட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு. நான் இதையும் தான் சொன்னேன், ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு மார்க்கெட் மறுபடியும் ரிவர்ஸ் தான் ஆகுன்னு. அதுதான் இந்த கேண்டிலில் நடந்தது. இன்றைக்கி எல்லாருமே காலையில் ப்ராஃபிட்டை ஓரளவுக்கு புக் பண்ணவங்க எல்லாம் அவங்களோட நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இருக்குது இதில், மார்க்கெட் என்ன நடக்குதோ நம்ம அதை தான் சொல்கிறோம். நம்ம சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி மார்க்கெட் ஃபுல்லாகவே இருந்தது. நான் இந்த லைன்ஸ்குள்ளே மாட்டிக்கிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு சைடு வேலை போவேன்னு, சைடு வேலை தான் போயிருக்கு மார்க்கெட்டு. இன்றைக்கி நம்ம லாஸ்ட்டு சாட்டர்டே என்ன ப்ரிடிக்ட் பண்ணமோ சண்டேயில் அதே தான் மார்க்கெட் இன்றைக்கி நடந்திருக்கு. எப்படியும் மார்க்கெட் ஒரு சப்போர்ட்டை நோக்கி வந்துட்டு மறுபடியும் மேலே போவோன்னு அதே தான் போச்சு. என்ன ஒன்று, இந்த 10:30லேருந்து இந்த 2:15 வரையும் மார்க்கெட் ஒரே ரேஞ்ச் ஒரே சைடு வேலையே போயிருந்து ஒரு 50 பாயிண்ட்டுக்கு தான் ஏற்ற இறக்கம் இருந்தது. அதாவது 25,600 போவான், 25,550 வருவான். கடைசியாக இந்த ஒரு கேண்டில் மட்டும்தான் 25,600 வரைக்கும் க்ளோஸாக 600 வரையும் வந்துட்டு போச்சு. ஸோ இதுக்குள்ளேயே மார்க்கெட் இன்றைக்கி முடிச்சுது. கடைசி நேரத்தில் இது ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு 50 பாயிண்ட்டு ஸ்பீடாக ஏறிச்சு. அதில் தான் ஒரு 50 பாயிண்ட் இதில் ஆட் ஆகிடுச்சு. இல்லைனா ஒரு 70 பாயிண்ட் பாசிட்டிவில் தான் முடிஞ்சிருக்கும். த்ரோ அவுட்டாக இன்றைக்கி 142 பாயிண்ட்டு ப்ளஸில் முடிஞ்சிருக்கு நிஃப்டி 50. சென்செக்ஸ் வந்து ஒரு 480 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு. சென்செக்ஸ்லாம் டவுன்லேயே இருந்தது. நிஃப்டி 50ஆவது டவுன்லுக்கே வரலை இன்றைக்கி. இந்த கேப்பை அவன் ஃபில் பண்ணவே இல்லை. இந்த கேப் இருக்குது, அது ஞாபகத்தில் வச்சுங்க. இந்த கேப்பை நோக்கி அது வரும். கேப்பை நோக்கி வரும்போது அப்போ கண்டிப்பாக மார்க்கெட்டு அப்போது இன்னும் கொஞ்சம் நாளில் இது கீழே வரும் அப்படின்ற மாதிரி நமக்கு இங்கே தெரியுது. ஓகேங்களா. இன்றைக்கி நிஃப்டி 50ல் நாங்கள் என்ன ட்ரேட் பண்ணோன்னா, இன்றைக்கி நிஃப்டி 50ல் ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கொடுத்த கால் ஃபெயிலியர். 8 பாயிண்ட்டுக்கிட்ட மைனஸில் போயிடுச்சு. அகைன்ஸ்ட் த மார்க்கெட்டில் கரெக்டாக தான் நாங்கள் புட் சைடில் இருந்தோம். ஆனால் மார்க்கெட்டுக்கு எங்களுக்கு ரிவர்ஸ் ஆகி மேலே ஏறி போயிட்டான். இந்த கேண்டில் தான். இந்த கேண்டிலில் 8 பாயிண்ட்டுங்க. 8 பாயிண்ட்டு 10 பாயிண்ட்னே வைங்களேன். 10 பாயிண்ட்னா என்ன ஆச்சு, 650 1300 இந்த ஒரு கேண்டிலே காலி. அதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டண்ட்டை போய் தொட்டுது. ரெசிஸ்டண்ட்டை தொடும் போதே நான் சொல்லிட்டேன், ஒரு புட் சைடில் போங்க, கண்டிப்பாக அது அங்கேருந்து இறங்கும். அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபுல்லாக இறங்கிட்டான். ஸோ அந்த ஃபஸ்ட்டு லாஸை செகண்டு கால்லையே பிடிச்சிட்டோம் 8 பாயிண்ட்டை. ஸோ அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ண 5-6 மொத்தம் இன்றைக்கி 6 ட்ரேட் பண்ணிட்டோம். அதாவது லிமிட்டை தாண்டிட்டோம். மற்ற எல்லா ட்ரேடுமே நல்ல ப்ராஃபிட் தான். நான் பண்ணுறது தான் அவங்க எல்லாருக்குமே தெரியுமே. அந்த 10 பாயிண்ட்டுக்குள்ளே தான் இருப்பேன். அந்த 10 பாயிண்ட்டுக்குள்ளே எனக்கு 5 ட்ரேடுமே வந்து நல்ல பாயிண்ட்டு கிடச்சதுனால இன்றைக்கி 3,850 ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணேன். அழகாக பிடிக்க முடியுதுங்க உண்மையாலுமே. மார்க்கெட்டில் நமக்கு தேவை அந்த கரெக்டான அந்த இடத்த போய் சூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த 2 லாட்டு 3 லாட்டுக்கு என்ன பாயிண்ட்டு கிடைக்க முடியுமோ, இந்த 15 மினிட்ஸில் நமக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பிடிச்சா ஆப்ஷன் பையர் அழகாக சம்பாதிக்கலாம். நான் ரெகுலராக ப்ராஃபிட்டில் தான் வரேன். என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சரி, நான் ஒரு வேளை சிலருக்கு பொய் சொல்கிற மாதிரி தோணுனா கூட என் குரூப்பில் 27 பேர்கிட்ட இருக்காங்க. இந்த யூடியூப் மூலியமே என் ஃப்ரெண்ட்ஸு குரூப் விட்டுருங்க, இந்த யூடியூப்லேயே வந்து 24 பேர்கிட்ட மேலே தான் இருக்கிறாங்க.
அப்போ நான் வீடியோ ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி போடும்போது அவங்க சொல்லுவாங்கள்ல, யாராவது ஒருத்தர் இல்லை அவர் பொய் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி. அப்போது அது உண்மையாக தானே இருக்கும் அப்படின்றத நீங்கள் இங்கே திங்க் பண்ணணும். ஸோ இது வந்து நான் ப்ராஃபிட் பண்ணுறதுக்காக சொல்லலை. ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட்டில் ஆப்ஷன் பையருக்கும் இருக்குன்றதை தான் நான் சொல்ல வரேன். அதை தான் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போது மார்க்கெட்டில் ஆப்ஷன் பையர் கூட ப்ராஃபிட் பண்ணலாம். கரெக்டான இடத்த கரெக்டான அங்கே ஆப்ஷன் பையர்னு வரும்போது நமக்கான அந்த டியூரேஷன் தாங்க அங்கே தேவை. நான் அதை தாங்க ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஒரு ஆப்ஷன் பையருக்கு இந்த 15 மினிட்ஸ் கேண்டிலில் என்ன பண்ண முடியுமோ அதை தான் நான் பண்ணுறேன். அது லாஸஸாக இருந்தாலும் வெளியே வந்துடுறேன், ப்ராஃபிட் இருந்தாலும் புக் பண்ணி வெளியே வரேன். இவ்வளோ தான். நான் இங்கே வாங்கிட்டு நான் இந்த கால் இங்கே தொடும்போது நான் புட் சைடில் தான் இருந்தேன். மார்க்கெட் நல்லா தான் இறங்கியிருக்கு. ஆனால் நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும்னு பாருங்களேன். 9:30 மணி, 9:45, 10, 10:15, 10:30 வரையும். அப்போது 1 மணி நேரம் நான் வெயிட் பண்ணோம். 1 மணி நேரம் நான் வெயிட் பண்ணும்போது எனக்கு ப்ராஃபிட் வந்துடுச்சு. ஸோ திருப்தியாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணாலும் நமக்கு ப்ராஃபிட் வருதுன்னு. இதுவே 1 மணி நேரம் நான் வெயிட் பண்ணி ப்ராஃபிட் வரல, லாஸஸ் வருது. அப்போ என் நிலைமை எப்படி இருக்கும்? அதை தான் நான் இங்கே சொல்ல வரேன். அப்போது அந்த டியூரேஷனை குறைச்சிட்டா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்டை மோர் தென் ட்ரேட் பண்ணும்போது அது மேக்ஸிமம் ஒரு 2000 3000க்கு வருது. இதை தான் நான் ஒவ்வொரு வாட்டியும் சொல்கிறேன். நீங்கள் அந்த டைம் டியூரேஷனை குறைச்சிக்குங்க. அந்த குறைச்ச டியூரேஷனில் என்ன ப்ராஃபிட் வருதோ அதை மோர் தென் லாட்ஸ் பண்ணும்போது 5க்குள்ளே பண்ணும்போது கண்டிப்பாக மேக்ஸிமம் 1000 ரூபாய்க்கு மேலே கிடைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இந்த 6 ட்ரேடு 5 ட்ரேட் பண்ணும்போது ப்ரோக்கரேஜ் வந்து ஒரு 60 ரூபாவே இருக்கட்டும். 60 × 5 300 ரூபா. 300 ரூபா போனால் கூட 800 ரூபா நிற்குமே, போதாதா? ஈஸியாக போயிடுதில்ல ஆப்ஷன் பையிங்கே. ரொம்ப டென்ஷனாகவும் எடுத்துக்க வேணாம், ரொம்ப தலையை போட்டு சொரிஞ்சிக்கவும் வேணாம். டைம் டியூரேஷனை குறைச்சிட்டு கரெக்டான என்ட்ரி எக்ஸிட்டை பண்ணிட்டா அழகாக ஆப்ஷன் பையர்ஸ் ப்ராஃபிட் பண்ணலாம். என்ன ஒன்று, கொஞ்சம் ஸ்பீடாக ஒர்க் அவுட் பண்ணணும், ஸ்கேல்பர்ஸ் மாதிரி. இதுதான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி. இதை தான் நாங்கள் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி என் குரூப்பில் எல்லாருமே ப்ராஃபிட் தான், என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயும் ப்ராஃபிட் தான். ஸோ இதுதான் வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆப்ஷன் பையருக்கு டைம் டியூரேஷன் மட்டும் குறைச்சிக்கங்க. உங்கள் ஸ்ட்ராட்டஜி என்னவோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஓவராக பாயிண்ட் வர்றதுக்காகலாம் வெயிட் பண்ணாதீங்க. அந்த பாயிண்ட்டு ஒரு நாள் வரலாம், ஒரு வாரம் கூட கண்டினியூஸாக வரலாம். ஆனால் ஒரு மாதம் ஃபுல்லாக உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியுமா? நீங்கள் எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பீங்க, அந்த மாதிரி பண்ணி ப்ராஃபிட்டில் இருக்கீங்கன்னா அப்படின்னா எனக்கு யூடியூப்பில் சொல்லுங்கள். நான் அந்த மாதிரி வெயிட் பண்ணி ப்ராஃபிட்லேயே தான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் யாராவது இருந்தால் கண்டிப்பாக யூடியூப்பில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் என்னுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸில் அந்த மாதிரி பார்க்கவே இல்லை. ஜெயிப்பாங்க, அதெல்லாம் நான் ஒத்துப்பேன். ஆப்ஷன் பையர் ஜெயிக்கிறதுக்கெல்லாம் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களாம் ஜெயிப்பாங்க. அந்த கண்டினியூட்டி கன்சிஸ்டிவாக பண்ணுவாங்களா, அதுதான் எனக்கு தேவை. அது அங்கே இருக்காது. இன்றைக்கி ஒரு 6000 சம்பாதிச்சிருப்பாங்க, நாளைக்கு ஒரு 10,000 சம்பாதிச்சிருப்பாங்க, அடுத்த 3 நாளில் அந்த 10,000மும் போயிட்டு இவங்க எக்ஸ்ட்ரா லாஸஸ் பண்ணியிருப்பாங்க. இப்படி தான் பல பேரை நான் பார்த்துருக்கேன். இப்படி தான் அதிகபட்சமாக ஆப்ஷன் பையிங்கில் இருக்கிறாங்க. நீங்கள் அந்த மாதிரி இல்லை சார், நீங்கள் சொல்கிறது தப்பு, நான் லாங் டேர்ம் வெயிட் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுறேன், என்னால் ப்ராஃபிட்டில் தான் நான் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு சிலர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 90% லாஸ் பண்ணுறாங்கன்னா அதில் 1% வந்து வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணி சக்ஸஸ் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஆனால் அந்த கண்டினியூட்டி இருக்கா அப்படின்றது தான் எனக்கு வேணும். நீங்கள் அந்த மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்கள். அதை நானும் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை. இல்லைனா என்னுடைய வழியை ஃபாலோ பண்ணுங்கள். நானும் ஒரு ஆப்ஷன் பையர் தான், நீங்களும் ஒரு ஆப்ஷன் பையர் தான். என்ன மாதிரி ஒரு டைம் ஃப்ரேமுக்குள்ளே, அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே என்ன பாசிட்டிவ் கிடைக்குது, என்ன நெகட்டிவ் கிடைக்குதோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வெளியே வந்துடுங்க. இதுதான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆலோசனை. இன்றைக்கி நிஃப்டி 50ல் 6 கால்ஸில் 1 ஃபெயிலியர், 5ம் சக்ஸஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில். இதுதான் நிஃப்டி 50ல் இன்றைக்கி நடந்தது. சென்செக்ஸில் வந்துடுவோம். சென்செக்ஸில் வந்தால் அவனும் அந்த பாட்டம் வரையும் லோ வந்துட்டு இவனும் ஒரு 430 பாயிண்ட் என்னமோ ப்ளஸில் பாசிட்டிவில் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் நல்லா கீழே வந்தான். இதை தான் நம்ம ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம், இப்படி தான் நடக்க போகுது மார்க்கெட்டில் அப்படின்ட்டு. அது மாதிரியே தான் நடந்தது. இதில் ஒரே ஒரு கால் தான் கொடுத்தேன் சென்செக்ஸில், அதுவும் புட்சையில் தான் கொடுத்தேன். இந்த கால் தான் கொடுத்தேன் 10:15க்கு. இந்த ஒரு கேண்டில்லையே முடிச்சாச்சு ப்ராஃபிட்டு. எல்லாம் ரொம்ப பெரிய லெவலில் ப்ராஃபிட்லாம் எடுக்கலை. மிஞ்சி போனால் ஒரு 1800 ரூபாய்க்குள்ளேயே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அவங்க.
ஸோ இதில் இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டியில் இந்த ஒரு காலுமே ப்ராஃபிட் தான். அதாவது ஒரு கால் தான் நான் கொடுக்கறது ஃப்ரெண்ட் சர்க்கிளில். அவங்க எத்தனை லாட் எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. அதுதான் இருக்குது. அப்போ நான் ஒரு ஷேருக்கு ஒரு இது வாங்கிறதுக்கு 1800 ப்ராஃபிட் வந்திருக்கோன்றேன். அவங்க மோர் தென் லாட்ஸ் வாங்கியிருந்தாங்கன்னா அது வேறு மாதிரி ப்ராஃபிட்டாக இருக்கும். இதுதான் இன்றைக்கி சென்செக்ஸில் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் இதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட் இப்போ எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத பார்த்துடலாம். வேர்ல்டு மார்க்கெட் இந்த டவ்வு, S&P 500, நாஸ்டாக் கம்போசிட்லாம் லாஸ்ட்டு சாட்டர்டே சண்டேலேயே செக் பண்ணிட்டோம். இப்போ நடந்து முடிஞ்ச FTSE வந்து 15 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. CAC வந்து ஒரு 7 பாயிண்ட் ப்ளஸில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. டாக்ஸ் வந்து 118 பாயிண்ட் மைனஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நிக்கி அது -642, ஆங்சங் வந்து 668 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, ஷாங்காய் கம்போசிட் வந்து 52 பாயிண்ட் மைனஸு, நம்ம NSE நிஃப்டி 141 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, BSE சென்செக்ஸ் 480 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, STI நடந்து முடிஞ்சிருச்சு 24 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, காஸ்பி 38 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, US டாலர் கீழே தான் இருக்குது. நம்ம USD INR கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. கோல்டு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அன்றைக்கி லாஸ்ட்டு இதில் பார்க்கும்போது 5000க்கு கீழே இருந்தது. இன்றைக்கி 5171.60 டாலர் அவுன்ஸில் ட்ரேட் ஆகுது. சில்வரும் இன்க்ரீஸ் தான் இருக்குது. க்ரூட் ஆயில், காப்பர் இது ஏறிட்டு அப்படியே இறங்கிக்கிட்டு இருக்குது. இதுதான் இப்போ வேர்ல்டு மார்க்கெட்டில் இருக்கிற இண்டெக்ஸோட நிலவரம். டவ் ஃபியூச்சர் இப்போ எப்படி ட்ரேட் ஆகுது? இப்போ நான் டைம் வந்து 5:30 ஆகுது. டவ் ஃபியூச்சர் வந்து 175 பாயிண்ட்டு மைனஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நாஸ்டாக் ஃபியூச்சர் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்தா, நாஸ்டாக் ஃபியூச்சர் வந்து 144.5 பாயிண்டில் மைனஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இவங்களது இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு நெகட்டிவில் தான் முடியுமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இருக்கிற எல்லாத்துக்கும் பிரச்சனை இந்த US மார்க்கெட் தான். US மார்க்கெட் பிரச்சனை இல்லை, அந்த நாட்டு பிரசிடெண்ட் தான் பிரச்சனை. ஸோ இந்த மார்க்கெட் இன்றைக்கி மறுபடியும் கீழே விழலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனால் நம்ம சொல்கிறதெல்லாம் அப்படியே நடக்கணுன்ட்டுலாம் ஒன்றும் இல்லை. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா பாருங்கள், லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து நாஸ்டாக் கம்போசிட் வந்து நல்ல புல்லிஷில் ஸ்ட்ராங்காக தான் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி டவ்வும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் எல்லாமே ரெசிஸ்டண்ட்டு கிட்ட இருக்குது. ஸோ அதை உடச்சி மேலே போனால் தான் இது ஃபர்தராக மேலே போகும், இல்லைனா மறுபடியும் கீழே தான் வரும். அப்போது இவங்கள வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணால் நாளைக்கு நமக்கு ஒரு கேப் அப் ஓப்பனிங் கிடைக்கிது அப்படின்ற மாதிரி இருந்தால், இது சென்செக்ஸில் இந்த ப்ளூ லைன் தான் ஒரு பேஸு. ஒரு கேப் அப் கிடைச்சா இந்த ரெசிஸ்டன்ட் தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் 83,606. அதை தொட்டுட்டு இப்படி இறங்கலாம் மார்க்கெட். இப்படி இறங்குச்சுன்னா மறுபடியும் இந்த ப்ளூ லைனை சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு இதுக்குள்ளேயே ட்ரேட் ஆகலாம். அப்படி இந்த ப்ளூ லைனையே உடச்சிட்டானா 83,031 தான் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. இங்கே வரையும் மார்க்கெட் இந்த ரேஞ்சிலேயே ஆடும், இப்படி ஆடலாம் அப்படின்ற மாதிரி. இப்படி வந்துட்டு இந்த ரேஞ்சிலேயே இப்படி ஆடலாம் அப்படின்ற மாதிரி நான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன். பார்ப்போம், நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி மார்க்கெட்டில் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம நாளைக்கு பார்த்தா தெரிஞ்சிடும். இதுதான் சென்செக்ஸில். இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 83,600. அதுக்கப்புறம் இருக்குது 83,972. அதுக்கப்புறம் 84,255 இருக்குது. சப்போர்ட் வந்தால் ஒருவேளை US மார்க்கெட்டில் டவுனில் முடிஞ்சால் நமக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இது தான். இது இப்படி டச் பண்ணிட்டு இப்படி போகலாம். 83,031 இருக்குது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டையும் ஸ்ட்ராங்காக உடைச்சிதுன்னா 82,774. அதையும் ஸ்ட்ராங்காக உடைச்சின்னா 82,521. இந்த 3 சப்போர்ட்டு போதும் மார்க்கெட்டுக்கு. இதுதான் சென்செக்ஸில் இருக்கக்கூடிய இன்ட்ராடே லெவல்ஸு. நம்ம நிஃப்டி 50 வந்துடுவோம். நிஃப்டி 50 வந்தால் நாளைக்கு ஒரு கேப் அப் ஓப்பனிங் இந்த பேஸ் லைன் ப்ளூ லைனுக்கு மேலே கிடைச்சா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 25,772. அந்த 25,772 உடைச்சா 25,821. அதுக்கப்புறம் இருக்கிற ரெசிஸ்டண்ட்டு 25,884 இந்த ரெசிஸ்டண்ட்டு. ஸோ இந்த 3 ரெசிஸ்டண்ட் போதும் நிஃப்டி 50க்கு. அவ்வளோ தொலைவு போக விடுவாங்களான்னு தெரியல. 25,800 செம ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த நிஃப்டி 50 நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ வெலாட்டிலிட்டிக்கு பஞ்சம் இருக்காது. கண்டிப்பாக ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்கும். இதுவே ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்காக இருந்தால் அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இங்கே இருக்குது 25,653. அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்டு 25,610. இல்லை, அது கொஞ்சம் தப்பாக இருக்குது.
25,590 அதுக்கான செகண்ட் சப்போர்ட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட் வந்து 25,537. இந்த 3 சப்போர்ட் போதும். இல்லை நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பைரின்றதுனால 4வது சப்போர்ட்டும் போட்டிருக்கேன். 25,478 இந்த லெவல்ஸ்குள்ளே மார்க்கெட்டு வரலாம். ஒரு கேப் அப் ஓப்பனிங்காக இருந்தால் மார்க்கெட் கொஞ்ச நேரத்துக்கு மேலேயே இப்படியே இங்கேயே சஸ்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். எஃப்ஐ செல்லிங்கில் இருந்தால் அப்படியே மார்க்கெட் இப்படி இறங்கலாம். எப்படியும் எஃப்ஐ செல்லிங்கில் தான் இருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்துக்கிற கேண்டல்லாம் பார்த்தா அப்படி தான் தோணுது. ஆனால் அவங்களெல்லாம் நம்ம எக்ஸாக்டாக ப்ரிடிக்ட் பண்ணவே முடியல. அதனால் ரிப்போர்ட் வந்தால் மட்டும்தான் நமக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு செல்லிங்கில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ரிப்போர்ட் வந்தால் நம்ம பார்த்துக்கலாம். இதுதான் நிஃப்டி 50ல் நாளைக்கான மந்த்லி எக்ஸ்பைரிக்கான இன்ட்ராடே லெவல்ஸ். இந்த லெவல்ஸ்லாம் வரும்போது கண்டிப்பாக ஒரு இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த இந்த மணி தான் கண்டிப்பாக ஆப்ஷன் பையருங்களுக்கான ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஏன்னா இப்போ 25,800லாம் போனோன்னா அது க்ரோர் கணக்கில் இருக்குது ரெசிஸ்டண்ட்டு. 25,800 25,750 வந்து 1 crore கிட்ட தான் இருக்குது. ஸோ அப்போது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டு 25,750லேயே இருக்குது. நான் 25,772 தான் வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு ரெசிஸ்டண்ட்டை வந்து தொடும்போது மார்க்கெட் அதை தொட்டுட்டு உடனே இறங்காது, அதுக்கு மேலே கொஞ்சம் போகும். அதனால தான் நான் அந்த இடத்துல வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ வாய்ப்புகள் வந்து ரெசிஸ்டன்ஸ் செம ஸ்ட்ராங்காக இருக்குது. 25,750 25,800. ஸோ அதை உடச்சிட்டு போகிறதுன்றது ரொம்ப டஃப்பாக இருக்கும். பார்க்கலாம் நம்ம. ஏன்னா மார்க்கெட்டில் திடீர்னு ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி வந்ததுன்னா, ஏன்னா ஷார்ட் அடித்து வச்சுருக்கவங்க எல்லாருமே மந்த்லி எக்ஸ்பைரி வரும்போது அந்த ஷார்ட்டை கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ என்ன ஆகும்னா, க்ளோஸ் பண்ணும்போது மார்க்கெட் ஃபர்தராக மேலே தான் போகும். அப்போது இருக்கிற ரேலிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ரேலி எதுன்னு கேட்டால் ஷார்ட் கவரிங் ரேலி தான். அதனால தான் அந்த இடத்துல யார் வந்து செல் பண்ணாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. மார்க்கெட் பிடிங்கின்னு மேலே போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரேலி நம்ம பல பேர் பார்த்துருப்போம். நாளைக்கும் அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஓகேங்களா? இன்றைக்கி எல்லா இண்டெக்ஸுமே நல்லா பாசிட்டிவ் தாங்க. பாருங்கள், நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸு, நிஃப்டி நெக்ஸ்ட் 50, அப்புறம் ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, பேங்க் எக்ஸு. இன்றைக்கி பாருங்கள், இந்தியா விக்ஸ் வந்து 14.70 இன்னமும் இருந்தது. கொஞ்சம் ஸ்லைட்டாக ஒரு 1.5% குறைஞ்சிருக்கு. 14.17 இருக்குது. இப்படி இருந்தாலும் கண்டிப்பாக நாளைக்கு வெலாட்டிலிட்டி ஹெவியாக தான் இருக்கும். இன்றைக்கி ஏன் நம்ம மார்க்கெட்லாம் ஏறிச்சு, அதை கடைசி வரையும் சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி ஆபத் பாண்டவன் இந்த பேங்க் நிஃப்டி, ஹெச்டிஎஃப்சி, ஐசிசி பேங்க்கு, ரிலையன்ஸு, ஐடி செக்டரை அது எப்போயுமே கண்டுக்கவே வேணாம். அவன் எப்போயுமே மார்க்கெட்டை கீழே தான் கொண்டு போவான். அதனால் ஐடியை விட்டுருங்க. மற்றபடி பேங்க் செக்டாரும் ரிலையன்ஸும் ஹெச்டிஎஃப்சியெல்லாம் இன்றைக்கி ஏறி இருக்குது. ஹெச்டிஎஃப்சி ஏறி இருக்குது, ஐசிசி ஏறி இருக்குது, ரிலையன்ஸ் ஏறி இருக்குது. அதனால தான் மார்க்கெட் அந்த கடைசி நேரத்தில் ஒரு 141 பாயிண்ட் ப்ளஸில் முடியறதுக்கான உண்மையான ரீசன் வேறு ஒன்றுமே இல்லை. அதாவது இருக்கக்கூடிய ப்ளூ சிப் கம்பெனியெல்லாம் ஏறி இருக்குது. அதனால் மார்க்கெட் ஏறிடுச்சு. இல்லைனா மார்க்கெட் இருந்த செல்லிங் ப்ரெஷர் பாருங்கள். எத்தனை இந்த கேண்டிலில் மொத்தமே ஒரு 8 கேண்டில் தான் க்ரீனில் இருக்குது, மீதி எல்லாமே ரெட்டு. ஸோ அவ்வளோ ப்ரெஷரில் இருந்து மார்க்கெட் சல்லுன்னு மேலே ஏறிடுச்சு கடைசியில். எப்போவுமே அந்த 2:30 மணிக்கு 2:15 அந்த 2:30 மணி 2:45 மார்க்கெட்டில் ஒரு புல்லிஷ்னஸ் இருக்குது. நான் இதை ஒரு 3 வாரமாக நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இதை நம்ம யூஸ் பண்ண முடியுமான்னு தான் நான் நாளைக்கு அதை செக் பண்ணணும். ஏன்னா இது பாருங்களேன், ஒவ்வொரு 2:30 மணிலேயும் பாருங்களேன் ஒரு புல்லிஷ்னஸ் இருக்குது. இங்கேயும் அதே மாதிரி, இங்கேயும் அதே மாதிரி இருக்குது. எல்லா கேண்டில்லையுமே இந்த நடந்த இந்த 2 வீக்கில் எல்லாமே அப்படி தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி எல்லாமே இறங்கிக்கிட்டு இருந்தது. இப்போ இந்த வீக் ஃபுல்லாகவே ஏறிக்கிட்டு இருக்குது. சரி தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் அண்டு நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இங்கே காட்டுற இந்த லைன்ஸ் எதுவுமே வந்து ஒரு காலையோ இல்லை ஒரு புட்டையோ இந்த லைன்ஸ் எல்லாம் வரும்போது வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ரெக்கமெண்டேஷன் லைன்ஸ் கிடையாது. இது ஜஸ்ட்டு ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக போடப்பட்டிருக்கு. நீங்கள் இதில் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் அனலைஸ் பண்ணிவிட்டு, ரிசர்ச் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் உங்கள் ஸ்ட்ராட்டஜியை அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது ஒன்று எதுன்னா, இந்த மணியை மட்டும் வாங்குங்க. அவ்வளோதான். நான் அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய இந்த பிரேவ் ட்ரேடர்ஸ் ஆவடி அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் என் சேனல் ஒரு டெவலப் ஆகணும்னு நீங்கள் விரும்பினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நம்ம நாளைக்கு இன்டர்டே டைமில் மீட் பண்ணலாம்.